ஏப்ரல் 1 முதல் யூபிஐ மற்றும் ஏடிஎம்மில் பெரிய மாற்றங்கள். இனிமேல் பணம் எடுப்பதற்கே கூட எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரலாம். உங்கள் ஃப்ரீ லிமிட் கூட குறையலாம். இந்த 3 வங்கியில் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா இந்த தகவலை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. வணக்கம் அன்பான சகோதர சகோதரிகளே, சாய் பிரியா ஸ்டுடியோ சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் ஒரு முக்கியமான தகவல். அதாவது 3 முக்கிய வங்கிகளில் ஏப்ரல் 1 முதல் ஏடிஎம் மற்றும் யூபிஐ தொடர்பாக சில புதிய மாற்றங்களை கொண்டு வர உள்ளார்கள். இந்த மாற்றங்களை பற்றி தான் இந்த முழு தகவல், அதாவது இந்த முழு வீடியோ. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முதல் வங்கி HDFC வங்கி. HDFC வங்கியில் ஒரு முக்கியமான அப்டேட் வெளியாகியிருக்கிறது. இதுவரைக்கும் ஏடிஎம்ல யூபிஐ மூலமாக பணம் எடுத்தால் அதை சாதாரண ஏடிஎம் பரிவர்த்தனையாக கணக்கில் எடுத்துக்கொள்வதில்லை. ஆனால் வரும் ஏப்ரல் 1 முதல் யூபிஐ மூலம் ஏடிஎம்ல பணம் எடுப்பதையும் உங்களுடைய மாதாந்திர இலவச ஏடிஎம் பரிவர்த்தனை எண்ணிக்கையில் சேர்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் ஏடிஎம் கார்டு இல்லாமல் யூபிஐ யூஸ் பண்ணி பணம் எடுத்தால் கூட அது உங்கள் ஃப்ரீ லிமிட் அக்கௌண்ட்டில் ஆகும். ஒருவேளை அந்த ஃப்ரீ லிமிட்டில் நீங்கள் மீறினா ஒவ்வொரு யூபிஐ வித்ராவுக்கும் 23 ரூபாய் ப்ளஸ் டேக்ஸ் சார்ஜ் ஆகும். அதனால் அன்பான சகோதர சகோதரிகளே, HDFC வங்கியை பயன்படுத்துகிறவங்க இந்த மாற்றத்தை கவனமாக எடுத்துக்கோங்க. இல்லாட்டி தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா சார்ஜ் கட்ட வேண்டிய நிலை வரும். அடுத்த வங்கி பஞ்சாப் நேஷனல் வங்கி. பஞ்சாப் நேஷனல் வங்கியில் சில முக்கியமான அப்டேட்கள் வெளியிட்டிருக்காங்க. முதலாவதாக சில ஏடிஎம் கார்டுகளுக்கான தினசரி பண எடுக்கும் வரம்பு குறைக்கப்பட்டுள்ளது. அதாவது ரூபே NCMC பிளாட்டினம் கார்டு, ரூபே உமன் பவர் பிளாட்டினம் கார்டு, ரூபே PNB செலக்ட் இந்த கார்டுகளுக்கு தினசரி வித்ட்ரால் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா ₹50,000 ஆக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதே போல் ரூபே செலக்ட் டெபிட் கார்டு, விசா சிக்னேச்சர் இந்த கார்டுகளுக்கு பார்த்தீங்கன்னா தினசரி லிமிட் 75,000 ஆக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இரண்டாவது முக்கியமான அப்டேட் என்னன்னா, உங்களுடைய அக்கௌண்ட்டில் கடந்த 3 மாதங்களாக எந்த ஒரு டிரான்சாக்ஷனுமே இல்லை அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டு இன்ஆக்டிவ் அக்கௌண்ட்டாக மாற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய அக்கௌண்ட் ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னா குறைந்தது ஒரு டிரான்சாக்ஷனாவது செய்து வச்சுக்கோங்க. மூணாவது ஒரு முக்கிய அறிவிப்பு வந்திருக்கு. ஏப்ரல் 15க்குள்ள KYC அப்டேட் செய்யவில்லை என்றால் நீங்கள் வங்கிக்கு நேரில் சென்று தான் KYC கம்ப்ளீட் செய்ய வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பஞ்சாப் நேஷனல் வங்கி அக்கௌண்ட் வைத்திருப்பவர்கள் இந்த அப்டேட்டை கண்டிப்பாக கவனிச்சுக்கோங்க. இல்லைன்னா உங்கள் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுறதுல பிரச்சனை வரும். அடுத்த வங்கி பார்த்தீங்கன்னா பந்தன் வங்கி. பந்தன் வங்கியில் ஏடிஎம் பயன்பாட்டில் சில புதிய கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த வங்கியில் ஏடிஎம்ல மாதத்துக்கு 5 முறை வரைக்கும் தான் இலவசமாக பண பரிவர்த்தனை செய்யலாம். அதுவே மற்ற வங்கிகளின் ஏடிஎம்களை பயன்படுத்துறீங்க அப்படின்னா மெட்ரோ நகரங்கள், அதாவது சென்னை, பெங்களூர் போன்றவையில் 3 முறை மட்டும்தான் ஃப்ரீ. மற்ற பகுதிகளில் 5 முறை வரைக்கும் இலவசமாக அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த ஃப்ரீ லிமிட்டில் நீங்கள் மீறினா ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் ₹23 சார்ஜ் வசூலிக்கப்படும். மேலும் பணம் எடுக்காமல் பேலன்ஸ் செக் மாதிரி நான் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பயன்படுத்தினாலும் ₹10 சார்ஜ் இருக்கும். உங்கள் அக்கௌண்ட்டில் போதுமான பேலன்ஸ் இல்லாமல் டிரான்சாக்ஷன் ட்ரை பண்ணால்
ஃபெயில் ஆனாலும் 25 ரூபாய் பெனால்டி சார்ஜ் ஆகும். இதுவரை பார்த்தது போல HDFC வங்கி, பஞ்சாப் நேஷனல் வங்கி, பந்தன் வங்கி இந்த 3 வங்கிகளும் ATM மற்றும் UPI தொடர்பாக புதிய விதிகளை கொண்டு வந்துள்ளன. இந்த அனைத்து மாற்றங்களும் ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வருகிறது. அதனால் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வங்கியில் அக்கௌண்ட் வச்சிருப்பவர்களாக இருந்தீங்கன்னா இந்த அப்டேட்டை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் டிரான்சாக்ஷனை பிளான் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா சார்ஜ் கட்ட வேண்டிய நிலை வரும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல தகவலில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.